ஸோ நாகூர் போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ கிளம்பி புர்காவெல்லாம் இருக்கா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் எடுத்துக்கு காரில் ஏறி நாங்கள் அப்படிங்கிற மாதிரி போய் வெளிச்சத்துக்கும் அதுக்கும் பார்க்க ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். காரைக்கால் சைடு கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நாகூர் தர்காவுக்கு வந்தாச்சு. நாகூர் தர்கா உள்ள வியூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல வெளியே போகலான்னு முடிவு போனோம். வெளியே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நாகூர் ஃபேமஸ் வாடா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த வாடாவில் பார்த்தீங்கன்னா இறால்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு சைடிஷாக வந்து ஃப்ரைட் ஆனியன் மசாலா போட்டு ஆனியன் கொடுப்பாங்க. அதோட அதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் பாருங்கள் ஃப்ரைட் ஆனியன் வச்சு கொடுக்குறாங்க. எப்போதுமே வாடான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பிடிக்கும். அதனால் வந்து நான் மாமா இருப்பாங்க அதை பார்க்குறதுக்கு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி வாங்கி குடித்தோம் வாடா சாப்பிட்டதுக்கப்புறம். அப்புறம் பண்ணி அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி நைட்டு சப்பாத்தி